Hallelujah. Shabana kaba kaba. நன்றியானவரே ஷாபா காபா காபா. நன்றியானவரே சோத்ரம் சோத்ரம். பிதாவே சோத்ரப்பா. ஆண்டவரே மன உயர்த்துகிறோம், நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற இந்த இடத்தில் நான் வந்து உங்களை ஆசிரிப்பேன் என்று சொன்னீங்களே. எங்க 2-3 பேர் நாமத்துல கூடுறீங்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவனப்பா, அன்பு சமூகத்தினால நாங்கள் தருகிறோம். துதிக்க செபிக்க நான் செய்த எல்லா கிருபைகளுக்கு நன்றி. ஜபங்களுக்கு கூடி வந்து தேவ பிள்ளைகள்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. அதனால அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, அந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே சோதரப்பா, ஒருவரே துதி கன மகிமை பாத்திரா இருக்கிறேன், நான் பயப்படுவதாக. காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. நாளில் எங்களோடு ஆவி அடைப்படுங்க, எங்களோடு ஆவியாளர் பேசுங்க ஐயா. சமுதிர தருகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதனால ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரும் மகிமைப்படுவதாக நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் ஒரு வாசம் எடுத்து நாம் என்ன செய்யலாம்? நல்ல வாசித்து நாம் இந்த நாளில் தேவ செய்ய கடை சொல்லுவோம். நல்ல தேவனுடைய பாதுகாப்பு என்ற ஒரு தலைமுறையில் அந்த நாளில் தேவனுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு இப்படிலாம் தேவன் அவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், தேவ ஜனங்களை எப்படிலாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். இந்த நாள் நம்ம ஒரு சில நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்பா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவனுக்கு என்ன பண்ணாரு? ஞாபகம் ஊட்டினார். அதனால இந்த நாளில் இந்த வார்த்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் பாருங்க, எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும் பொழுது ஆமென், கர்த்தர் வனாந்தரங்கள்ல இவ்வளவு பாதுகாப்பா தேவன் இருந்தார். கர்த்தர் என்ன பகல்ல பாருங்க என்ன செய்தாராம்? மேகஸ்தமா இருந்தார். இரவுல ஆண்டு என்ன பண்ணாரு? அக்னிஸ்தமா இருந்தார். ஆமென். தேவ பிள்ளைகளே, மேகம் அவங்களோட என்ன பண்ணது? கர்த்தர் ஒரு அக்னிஸ்தமா கூடவே கர்த்தர் என்ன பண்ண மேகஸ்தமா இருந்து அவங்களோடு கூட கர்த்தனை இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார் என்பதாக கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்தார்? அந்த நாமத்தை கொண்டு இப்பொழுது கூட நம்மளை என்ன செய்யும்? நம்மளை தேவன் காத்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை காக்கிற என்ன செய்யலையா? தூங்குவதும் இல்லை, என்ன செய்யல? உறங்குவதும் இல்லை என்பதாக சொல்லுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பாதுகாப்பு என்ன என்பதை பற்றி நாம் என்ன செய்கிறோம்? தேவ வாசனத்தை நாம் என்ன செய்யலாம்? நாம தியானிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதம் 91:10 தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பாதுகாப்பு என்ன? நம் தேவ பிள்ளைகள் நாம் எதை கொண்டு நம்ம என்ன தேவை? பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. தேவ தூதர்கள் நம்ம கூட என்ன செய்யறார்? உன் பாதம் களிர் இராதபடி தூதர் என்ன செய்வாங்க? ஏந்தி கொண்டு போவாங்க. தேவ பிள்ளைகள் எதை கண்டு நம்ம என்ன தேவையில்லை? பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் யாரா? பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாரா? பெரியவர் என்பதாக சொல்லுகிறது. ஆமே. அதுல 91:10 படிப்போமா? சங்கீதம் 91:10. ஆகையால் சத்தம் பொல்லாம் உனக்கு நேரிடாதே, வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், ஆண்டவர் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை என்ன செய்யாதான்? வாதைகள் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாதான்? நேரிடாது. தேவனுடைய பாதுகாப்பு ஆமென் பெரியதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கூட சங்கீதம், அது சங்கீதம் 112 அதிகாரம், சங்கீதத்துல 112 அதிகாரம் 8 வசனத்தை படிக்கும்போது 112:8 அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். பாருங்க, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் என்ன செய்ய மாட்டான்? பயப்படாது இருப்பான். இவருடைய பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா பயப்படாது இருப்பாதுன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் யாரு? அவர் பெரிய. நம்ம அழைத்த தேவன் யாரு? நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் யாருன்னா ஒரு சாதாரணமானவன் அல்ல, அவர் பெரியவர். வானம் பூமி அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவன் தான் கூட இருக்கிறார். சொரூபத்தை உண்டாக்கின தேவன். அதனால்தான் சொல்றாரு, என்ன செய்யாது? அவர் இறுதி என்ன செய்யாதான்? அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படாது இருப்பான்னு சொல்லி அவர் சொல்றார். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சங்கீதத்துல 121 சங்கீதம், சங்கீதம் 121:3 பார்க்கும் பொழுது தேவ
காலை என்ன செய்ய மாட்டாரா, தள்ளாட விட்டார். நம்முடைய கால்களை ஆண்டு என்ன செய்ய மாட்டாரா, தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டார், உறங்கார். நம்மளை காக்கிற தெய்வம் என்ன செய்யறார், அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் உறங்க மாட்டார். நம்மளை காக்கிற தெய்வனா இருக்கிறார். ஆமே சொல்லு. நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை காக்கிற தேவன் என்ன செய்ய மாட்டாரா, உறங்க மாட்டார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஆமே. நிறைய காரியங்கள தேவப்பிள்ளை இருக்கிறார பாதுகாப்பு ஆமே பெரியது அதிகம். ஆமே. நம்மளோட ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. தேவப்பிள்ளை இருக்கிறார பாதுகாப்பு என்ன. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவ்வளோ, அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்தில் என்ன செய்ய மாட்டான், பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபத்துல என்ன செய்ய மாட்டாங்களா, பயப்படாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அமைதியாயிருப்பான். பிள்ளைகள் ஆபத்தை கண்டு தேவன் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. தேவன் கூட இருக்கிறார். அவன் ஆபத்தில் பயப்படாமல் எடுத்துட்டு அமைதியாயிருப்பான். எனக்கு செவி கொடுக்க எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துல. பிள்ளைகள் நமக்கு நம்ம ஆபத்துல பயப்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்கு நம்ம என்ன பாருங்க, அதான் சொல்ல பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவ்வளோ அவன் செவி கொடுக்கணும். அந்த சத்தத்தை நம்ம என் ஆடுகள் என்ன பண்ணது, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். நம்ம கூட ஆடுகள் சத்தத்துக்கு என்ன செய்யலாம், நமக்கு அவர் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். சங்கீதம் 23 சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் நம்ம மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆடுகள், அவர் மேய்ப்பர். நம்முடைய ஆண்டவர் ஏசப்பா தேவ அவர் மேய்ப்பரா இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கிற பிள்ளைகள் ஆயிருக்கும். அவருடைய சமூகத்துல வேதம் படிக்கும்போது நம்ம கூட அவர் நம்ம என்ன செய்யற, வேதத்தை படிக்கும்போது நம்ம கூட அவர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். ஜெபிக்கும்போது அவர் சத்தத்தை நம்ம கேட்கலாம். நம்ம எந்த வேலையில செய்து கொண்டிருக்கும் பொழுதே நம்ம எந்த வேலையை செய்திருந்தாலும் அவர் சத்தத்தை கேட்க நம்மளால முடியும். ஆமே. அதான் சொல்ற, அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அனுதினம் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், வசனங்கள்லாம் கீழ்ப்படியணும். அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் தேவனுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அவருக்கு பிரியமாய் நாம் என்ன செய்யணும், வாடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி வாடும் பொழுது பாருங்க சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துல பயப்படாம. நீ பார்த்தா பயம் தேசம் முழுவதும் பார்த்தா ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கிறதுனா பயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணுது, பயம் இருக்கிறது. அமேஸ்வருக்கு பகல அல்லேலூயா. பயத்தினால சிலர் பாருங்க மேல இருந்து என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இன்னொரு பாருங்க, இன்னொரு குடும்பத்தில் பார்த்தாங்க பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டு அவங்களும் என்ன செய்யறாங்க, அவங்க பேரண்ட்ஸும் என்ன செய்யறாங்க, தற்கொலை செய்யறாங்க. ஏன்னா பயம், அவன் வியாதி நோய்களை குறித்தான பயம் இந்த உலகத்துல. ஆமே. ஜனங்கள் எதிர்காலத்தை குறித்தான பயம், பிள்ளைகளை குறித்தான பயம், ஆமே, கடன் பிரச்சனை குறித்தான ஒரு பயம், தொழிலை குறித்த அநேக விதமான பயங்கள் இருக்கிற ஜனங்களுக்குள்ள தேசம் எங்கும் உலகம் எங்கிலுமா இருக்கிற பயம். ஆமா. ஆனா சொல்லுகிறது, ஆணுடைய பிள்ளைகள் நேசிக்க மாட்டாங்களா, ஆபத்துல நேசிக்க மாட்டாங்களா, பயப்படாமல் அமைதியா இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் செவி கொடுக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபத்தில் பயப்படாமல். இதுல கூட ஒரு சகோதரி பாப்பா ஒரு தங்கச்சி நான் போன் பண்ணேன். ஆமே, எனக்கு என்ன செய்யுது, பயமா இருக்கு ஐயா, தூக்கமே வரல. என்ன செய்யுது, பயமா இருக்கு, பல நாள் எனக்கு தூக்கமே வரல. ஆமே, ஏதோ ஒரு பயம் இதுனே இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆமே சொன்னான், போன்லயே கூட ஜெபம் பண்ணேன். ஆமே. இன்னொருத்தர் கூட இங்க இதுல இது பண்ணாங்க, சேலத்துல இருந்து கூட அவங்க கூட அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஐயா பயமா இருக்கு. ஆமே, எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு விசுவாசி சொல்லி என்ன செய்யுங்க, ஃபாதர் சொல்லி ஜெபம் பண்ணிக்காங்க, பயமா இருக்கு. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நீங்க சொல்ற பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயம் இருக்காது. ஆமே. எனக்கு செவி கொடுக்கிறது எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துல என்ன செய்ய மாட்டான், அவங்க பயப்படாம அமைதியாய். உலகத்துல பாருங்க ஜனங்களுக்கு என்ன இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. உலகத்துல பாருங்க அமைதி இல்லை ஜனங்களுக்கு. ஆமே. இருந்தாலும் அமைதி இல்லை ஜனங்களுக்கு. உலகத்துல மக்களுக்கு எல்லாம் இருக்கு, என்ன இல்லை, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமே. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன செய்யற, ஆண்டு என்ன செய்யறாரு, ஆண்டு பிள்ளைங்க என்ன செய்யறாரு, அமைதியை தந்திருக்கிறார், ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்திற்கு வித்தியாசம் அதுதான். ஆமே. நீங்க சொல்லு பாருங்க, அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்களா, ஆபத்துல பயப்படாமல் என்ன செய்வான், அவன் அமைதியா இருப்பான். அமைதி தேவன் தருகிற ஆமே ஒரு கிருபை, தேவன் தருகிற பொக்கிஷம் அது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அமைதி பார்த்த ஜனங்களுக்கு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை பாருங்க ஜனங்களுக்குள்ள. ஆனால் தேவன் நீங்கள் நானும் யாரும்
தேவ ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. கூட படிப்போமா? அது சங்கீதம் நீதிமொழிகள் மன்னிக்கணும், அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆண்டு பிள்ளைகளுடைய கால்கள் என்ன செய்யாதான்? கால்கள் இடராது. நம்மளை காட்டுவாங்க. ஆமென். சொல்ல பாருங்க. அப்பொழுது நீ என்ன செய்வ? பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், பயம் எல்லாம் இருப்பீங்க. அப்பொழுது என்றார். எப்பொழுது? அப்பொழுதுனாவே எப்பொழுது? ஆமென். 21 படிச்சா தெரியும் பாருங்க. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகள், நாம் பயம் இல்லாம ஆமென் நம்முடைய வழிகளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடராம நான் போகணும். நம்ம என்ன செய்யணும்? நாம 21 படிங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். அப்ப தேவப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமா? மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகள் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது என்ன செய்வ? நீ பயமின்றி என்ன செய்வ? உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் என்ன செய்யாது? உன் கால் இடராது. உன் கால்கள் இடராதபடி நம்மளை காக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம் கால் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையுடைய சுகத்தை விரும்புகிறார், ஊழியருடைய சுகத்தை விரும்புகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை என்ன செய்ய? நம்மளை நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கால் இடராது என்றார். எப்பொழுது என்ன செய்யணும்? மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை செய்யணும், காத்துக்கொள்ளணும். நல்ல ஆலோசனை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆமென். நமக்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆலோசகரா இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வேன்? காட்டுவேன். உண்மையில் கண்ண வைத்து என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு தேவன் ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை தருகிற தேவன். வேதம் படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்ய? நமக்கு வரும். இப்படிப்பட்டதா நம்ம என்ன செய்யலாம்? ஆலோசனைகள் நம்ம என்ன? தேவனுடைய ஆலோசனை நம்ம காத்துக்கணும். தேவன் தருகிறதான ஆலோசனைகள், தேவன் தருகிறதான புத்திமதிகள், அறிவுரைகள். ஆமென். இதெல்லாம் நம்ம என்ன ஆண்டபடி நம்ம என்ன காத்துக்கொள்ளும் பொழுது அவன் அப்பொழுது என்ன செய்வ? நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. ஊழியருடைய ஆலோசனை, பிள்ளைகளா பேரண்ட்ஸ் உடைய நம்ம ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். நம்ம விசுவாசிகள் ஊழியருடைய ஆலோசனைகளை கேட்கலாம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கலாம். வேதத்தின் மூலமா வருகிற ஆலோசனைகள் நம்ம கேட்டு நடக்கும் பொழுது அப்பொழுது என்ன செய்வ? பயமின்றி வழிகளில் நடப்பாய். அடுத்தாக சொல்கிறது, உன் கால் என்ன செய்யாது? இடராது. அப்ப நம்மள தேவன் நம்முடைய கால்களை இடராதபடி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அடுத்தாக தேவன் இருக்கிறார். பாதுகாப்பு என்ன? நீதிமொழிகள் 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்ற போதும். நீதிமானுக்கு என்ன செய்யாதான்? நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறான்னு சொல்லி போட்டு நீதிமானுடைய சிரசு மேல என்ன செய்யும்? ஆசீர்வாதம் தங்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தாக சொல்றாரு, நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. தேவப்பிள்ளைகளே, பயப்பட தேவையே இல்லை. கர்த்தருடைய இதுல ஆணுடைய வசனங்கள், ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள், தேவப்பிள்ளைகள் தருகிறான பாதுகாப்பு வசனங்கள். ஆமென். அடுத்தாக ஏசாயா 32ஆம் அதிகாரம், ஏசாயா 32:18. பிள்ளைகளுக்கு இருக்குதான பாதுகாப்பு என்ன? 32:18 படிப்போம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். என் ஜனம் சமாதானமான தாபரங்களில் இருப்பாங்க. என் ஜனம் அவருடைய ஜனம். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம். அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அணைக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய ஜனம். சொல்ல பாருங்க, அவர் சொல்ற, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் என்ன செய்யும்? தங்கிடும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இப்படிலாம் என்ன செய்றார்? பாதுகாக்கிறார். ஜனம் சமாதானமான தாபரங்களில் என்ன செய்யும்? கூடியிருக்கின்றார்கள். தாபரங்களிலும்
நிலையான வாசல்களிலும் அமைதியாய் தனி இடங்களிலும் என்ன செய்யும்? குடியிருக்கும். அது மட்டுமல்ல, எரேமியா 23ஆம் அதிகாரம், எரேமியா 23:6 படிங்க. எரேமியா 23:6. பாருங்க, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம். அப்ப இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் சொல்றாரு. இஸ்ரவேல் என்ன செய்யுமா? இஸ்ரவேல் நாம தான். இஸ்ரவேல் யாரு? நாம தான். ஆமென். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதை ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ற நாமத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யறோம்? தரித்திருக்கோம். அவர் நாமத்தை நம்ம தரித்திருக்கிற பிள்ளைகள் நம்ம எல்லாம். ஆமென். அப்ப நமக்கு இன்னொரு சொல்ற சங்கீதத்துல, நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை என்ன உயர்ந்து என்ன செய்வேன்? அடைக்கலத்துல வைப்பான். ஆமென். பாருங்க, நீதிமான் என்ன செய்யறான்? அவருடைய நாமத்துல போய் என்ன சுகமாய் என்ன செய்யறான்? குடியிருக்கிறான்னு சொல்லி போட்டுக்க பாருங்க. நீதிமொழிகள்ல பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள்ல ஆமென், ஓடி என்ன செய்யறான்? சுகமா இருப்பான்னு சொல்லி போட்டிருக்கோம் நீதிமொழிகள்ல. அவர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி என்ன செய்வான்? சுகமா இருப்பான்னு சொல்லி இன்னொருத்தாலும் போட்டிருக்கு பாருங்க. ஆமென். அவருடைய நாமம் பலத்த துருகமா, நீதிமான் அதற்குள்ள ஓடிய. நீதிமொழிகள் 18:10 படிங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான். அப்ப நம்மள தேவன் சுகமா இருக்கப்படுகிற தேவன், சுகமா இருக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமா இரு. பாருங்க, ஆண்ட பிள்ளைகள் எப்படி ஆண்டர் ஆமென் வாழ்த்துறார் பாருங்க. சுகமா இருக்கும். அதான் தேவ சித்தம். நம்ம ஆண்ட பிள்ளைகள் சுகமா இருக்கும், அதான் விரும்புறாங்க. குடும்பங்கள் சுகமா இருக்கும். அவன் அங்க பாருங்க என்ன செய்யறாரு? கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். அப்ப அவருடைய நாமம் தான் நமக்கு பலத்த துருகம், பாதுகாப்பு. நீ ஜனங்கள் பாதுகாப்புக்காக என்ன செய்யறாரு? அடையறாங்க. அவன் பயந்து தேவன். அப்பா உங்களுக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அத்தா தேவனுடைய நாமம், இயேசு என்ற நாமம், கர்த்தருடைய நாமம். அவன் எப்படி கோலியாத்தை தாவீது முறியடிச்சா? இயேசுவின் நாமத்தினால. கோலியாத் எப்படி வந்தாரு? தாவீது சொன்ன, நீ பட்டையை தோண்டி ஈட்டியோடு வருகிற, நான் எப்படி வரேன்? இயேசுவின் நாமத்துல வருகிறேன். அப்ப தேவனுடைய நம்மளா யாருன்னா, அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அவருடைய இஸ்ரவேல் நாம தான் அவருடைய ஜனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. சொல்லுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா நிசியே, என்னாலோ வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலோ வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. ஆமென். பாருங்க சொல்றாருங்க நீதிமொழி 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி என்ன செய்வான்? சுகமாயிருப்பான். ஆமென். அப்ப நீதிமான், அப்ப நமக்கு கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பா, துருகமாக, அடைக்கலமாக,
கேடகமாக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. நாம அவர் நாமத்தை என்ன செய்வார்? சுகமாய் தங்கியிருப்பான். நம்ம இங்க நாம படிக்கிறோம் எரேமியா 23:6 படிக்கும் பொழுது இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். ஆமே சொல்லுங்க. இஸ்ரவேல் என்ன செய்வான்? சுகமாய் வாசம் பண்ணுவான் இஸ்ரவேல். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடையதான ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார்? தேவன் நமக்கு தன் தருவார். நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எதை கண்டு நம்ம என்ன தேவையில்லை? நம்ம பயப்பட தேவையில்லை. தேவனை என்ன தேவையில்லை? கலங்க தேவையில்லை. ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. அது சங்கீதம் 125:1 சொல்றார் பாருங்க. 123 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதங்கள் போல நினைச்சுவாங்க இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளை நினைச்சுவாங்களா என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதம் போல இருக்கிறான்னு சொல்லி சங்கீதம் 125:1 சொல்றாரு. அவரை நம்ம நம்புகிற பிள்ளை. நம்மளா யாரு? கர்த்தரையே நம்பி இருக்கிறோம், அவரையே சார்ந்து இருக்கிறோம். கர்த்தரையே நம்பி கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மக்கள் யாரா? பாக்கியவான். அவ்வளவுதான் நம்முடைய நம்பிக்கை. யாரு? ஏசப்பா தான் நம்முடைய நம்பிக்கையா. அவருடைய நம்பிக்கை அவ்வளவுதான். நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். நம்பி இருக்கிற பிள்ளை இருக்கிறபடினா கர்த்தர் நம்ம என்ன செய்யட்டும்? நம்ம ஒரு நாள் நம்ம என்ன அசையாமல் அவளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 16:8 நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்றேன்? வைத்திருக்கிறேன். நான் படிங்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தேவன் எங்க? நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆமென். எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடி நான் என்ன செய்றேன்? நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. நம்மள ஒரு நாளும் அசைக்க அவன் பட விடவே மாட்டான், தடுமாற விடவே மாட்டான். நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 21:7 ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் என்ன செய்ய மாட்டார்? அசைவிடாது இருப்பார். அப்ப அசைவிட மாட்டார். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட மாட்டார். நீதிமான்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். பயப்படாத. சங்கீதம் 55:24 தான் சொல்லுவார். நீதிமானை ஒருபோது என்ன செய்ய மாட்டாரா? தள்ளாட விடவே மாட்டார். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன செய்றாரு? கர்த்தரை பாதுகாப்பா இருக்கிறார். நம்ம ஒரு நாள் நம்ம என்ன தேவையில்லை? நம்ம கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆமே. கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? தேவன் நம்ம எல்லா தேவன் தருகிற பாதுகாப்புக்காக நம்ம தேவன் அரணா இருக்கிறார். நமக்கு ஆண்டு நம்ம கேடகமா இருக்கிறார், தஞ்சமாய் கோட்டையா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடியப்பா, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்களேப்பா, நன்றி. மட்டுமா எங்களை பாதுகாத்து சுகமாய் இஸ்ரவேல் சுகமாய் தங்கியிருப்பான்னு சொன்ன போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன போல, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? ஒரு கேடு வராதுன்னு சொல்றாரு. உன் கால் இடராதுன்னு சொல்லி நான் பார்த்தோம். அதே பிள்ளைகள் நம்மளை மட்டுமா நம்மளை பாதுகாக்கிற தேவன் இனிமேல் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதையும் கூடாது அணுகாதுன்னு சொல்றாரு. சங்கீதம் 91:10 ஒரே சோதனை தேவனுக்கு எல்லாம் சோதனை பண்ணுவோம். தேவனை தருகிற பாதுகாப்புக்காக நன்றி ராஜா. குடும்பத்தை அந்த பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக சோதரா ஆண்டவரே, சோதரப்பா. நன்றி ஆண்டவரே, சோதரப்பா. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதர ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதர ஆண்டவரே. தகப்பனே சோதரம் சோதரம் சோதரம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலமாற என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே.
எனக்கொண்டு பாதம் கல்லு மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லு மோதாமல் காத்து கரங்களில். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தான் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தான் சகல வலிமையை அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தருகிற உங்களுடைய பாதுகாப்புக்காக சோதரம் ஐயா. ஆண்டவரே சோதரம், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னது போலப்பா. ஆண்டவரே சோதரம், உன்னுடைய கல்வாரி ரத்த கோட்டைகளை அந்த ஒவ்வொருவரும் மறைத்து கொண்டிருக்கிறதுக்காக சோதரம். நீ அரணாய் பலனாய் கேடகமா இருக்கிறதுக்காக சோதரம். தேவ சமுதிர கூடி இருக்கிற கூடி வந்த எல்லா தேவ ஜனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா, பிளஸ் பண்ணுகிறான். கத்திரப்பா பிள்ளைகளை பாதுகாருங்க. ஆண்டவரே விளைவினங்களை கத்து எடுத்து போடுங்க. பயங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே சோதரம் ஐயா, ரத்த கோட்டைகளை மறைச்சு கொள்ளுங்க. பாதை உன் கூடாரத்தை அணுகாது கொல்லாம எழுதாது சொன்னீங்களப்பா. அது கிருபையாய் காத்துக்கொள்ள போறதுக்கா சோதரம். யோபு வேலெடுத்து உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே வேலெடுத்து ஆசிரிச்ச தேவனப்பா. அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரும் வேலையடையும் ராஜா. வேலெடுத்து காத்து ஆசிர்வதியா ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும், குறைகள்லாம் நிறைவாகட்டும். ஆண்டவரே நாட்களில் ஆண்டவரே உடைய கரம் குடும்பங்களை தாங்கும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே எதை கொண்டு கலங்காதபடி பயப்படாதபடி ஆண்டவரே சோதரம் ஐயா சுகமாய் இருக்க பண்ணுவேன்னு சொன்னது போல குடும்பங்களை சுகமாய் இருக்க பண்ண போறதுக்காக சோதரம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதரம். ரத்த கோட்டைகளை மறைக்கிறதுக்காக சோதரம். ஒவ்வொரு குடும்பங்களும் வல்லம் இறங்கட்டும், ஒவ்வொரு விடம் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இப்படி ஆடுக குடும்பங்களை உண்டாகட்டும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், நல்ல சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, கரம் கூடவே இருக்கட்டும். நடத்துங்க, பொறுப்படுங்க. துதிக்கிற மகிமையெல்லாம் அப்பாவுக்கு செலுத்துகிற ஆண்டவரை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சலுபாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.